சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலை ஆராயும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. பல நாள் பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உன் கண் முன்னே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்றது விதிங்க. உண்மையாலுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வார்த்தைக்காக தான் நீங்கள் எதிர்பார்த்து வெகு நாட்களாக காத்திருந்தீங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால மன அழுத்தம் சூழ்ந்து போயிடுச்சு, மன இறுக்கங்களா இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு எப்போ விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு உதயமாக போகுது. நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் எல்லோரும் கிடையாதுங்க. ஏன் என்ன காரணம், எதனால இந்த கடந்த கால அமைப்புகள் இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்துல ராகு கேதுவின் பிடியில எந்த கிரகங்கள் மாற்றப்பட்டாலும் அந்த கிரகங்களின் வலிமைகள் குறைந்து போகும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த மாத காலகட்டத்துல ஆவணி மாதத்துல சூரியனோட கேது சம்பந்தப்பட்ட காலகட்டங்கள், உங்க ராசிநாதன் ஆட்சி பலமே பெற்றிருந்தாலும் கூட கேது பகவானோட சூழப்பட்டதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கிறது, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் அனுபவிக்கிறது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறது, பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சந்திக்கிறது, குடும்ப ரீதியான தடைகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது, அந்த வேலை வாய்ப்பில் போட்டி பொறாமைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது, வருமானங்கள் தடைபட்டு போகிற மாதிரி மன அழுத்தத்தில் சூழ்ந்த காலகட்டங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்கள் கடந்த கால அமைப்பில் இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லா பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பகவான் கேதுவின் பிடியிலிருந்து மீண்டு வந்துட்டார். அப்போ இந்த கேதுவின் பிடியிலிருந்து உங்களோட சூரிய பகவான் ராசிநாதன் மீண்டு தனஸ்தானத்துக்கு வந்து தனாதிபதியும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள், பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு துணிவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. தனஸ்தானத்தில் இந்த தனாதிபதியும் ஆட்சி பலம் உச்ச பலம் பெறதுனால என்னைக்கோ கொடுத்து வச்ச பணத்தை இந்த நேரத்தில் வட்டியும் முதலமா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், பழைய கடன்களை அடைச்சு புதிய ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும், வீடு மனை வாசல் வாங்குறது மட்டும் இல்லாமல் பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுதுன்ற விதிங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு செய்யாத குற்றத்தினால உங்கள் மேலே கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மேபி இருந்திருக்கலாம். அதுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இந்த நிகழ்வுக்கும் இந்த ஜாதகருக்கும் தொடர்பில்லைன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லக்னத்திலே கேது பகவான் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் நிற்கிறதுனால எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி தெய்வ நம்பிக்கை விடாத ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. உங்கள் குலதெய்வத்தையே நம்பி இருப்பீங்க, இஷ்ட தெய்வத்தையும் நம்பி இருப்பீங்க. இந்த தெய்வங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாதுங்க. இந்த மாத காலகட்டத்தில் மென்மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் இல்லாமலும் தாமதம் இல்லாமலும் அது சீரும் சிறப்புமாக நடைபெறணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடுகளை செய்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாத காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் மட்டுமே. அப்போ இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உதயமாயிடுச்சுங்க. அப்போ 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமாகி எனக்கு குழந்தையே இல்லை சார், குழந்தைக்காக காத்துட்ருக்கேன், குழந்தை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்க போகுது. பிள்ளை செல்வத்தினால மகன மகிழ்ச்சி மன சந்தோஷங்கள் பெற போறீங்க. பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பிள்ளைகள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு
நபர்களாக இந்த நேர காலகட்டத்தில் இருப்பாங்கன்றீங்க. உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துகள், உங்களுக்கு பங்காளி உறவுகளில் சண்டைகள் இருந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்த சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சமபாகமாக பிரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்துக்கள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பிள்ளை செல்வத்தினால மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அடுத்தது உங்களோட இளைய சகோதரம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இளைய சகோதரத்தினால பார்ட்னர்ஷிப் தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா அதனால வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால 7ஆம் இடம் திருமணஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்னால 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்வைக்கு திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நல்ல ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ண போகிறன்ற ஒரு கண்டிஷனில் நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பல நாட்களாக நடந்த ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நிரந்தர தீர்வும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. இந்த மாதத்தில் விநாயகர் பெருமான தொன்று தொட்டு வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. முக்கியமாக கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாக இருக்கும். இது மிராக்கலாக நடக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அதனால சிம்மராசிக்கு உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்கு. உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துட்டு இருக்கும். எந்த வித்தையும் குற்றங்கள் குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக சிம்ம ராசி சிங்கம் மாதிரி, அதுதான் சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தான். பொதுவாக சூரியன் அப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி, அவ்வளவு சீக்கிரம் அவருடைய இணைய முடியாது. சூரியனோட யாருமே அவ்வளோ சீக்கிரம் இணைய முடியாது, சேரவும் முடியாது. அப்படி இணையக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான். ஏன்னா அந்த குருக்கே பார்த்தீங்கன்னா குரு யாருன்னா சூரியன் தான். சரிங்களா? நம்ம சொல்லிட்டு இருப்போம் நவகிரகத்திலே எல்லா கிரகத்திலே குரு தான் பெரிய ஆளு, சனி தான் பெரிய ஆளு, சூரியன் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள். அதனால தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட அவ்வளோ சீக்கிரம் யாரும் சேர மாட்டாங்க. மேக்சிமம் பாருங்க, சிம்ம ராசியில பிறந்தாலோ சிம்ம லக்னத்தில் பிறந்தாலோ அவங்க பூர்வீகத்தை இடத்துட்டு தள்ளி இருப்பாங்க, சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எலி வங்க இருந்தாலும் தனி வங்கன்ற மாதிரி தனியாக தான் அவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியாக இருப்பாங்க, இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் அதாவது ஜாதகரம் மட்டும் தனிச்சிருப்பார். ஏன்னா எப்பயுமே சூரியன் பொறுத்த வரைக்கும் எட்வெயிட்டான கிரகம் யாருன்னா சூரியன் தான். அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம்னா, எத்தனை கடவுள் இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய முதல் கடவுள் சூரிய பகவான் வணங்கினா ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு ஈரத்துணியோட சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு உங்களோட வேலையை பாருங்க. அந்த வேலை கண்டிப்பாக அன்னைக்கு நடக்கும். சரிங்களா? மேக்சிமம் சூரியன் சார்ந்து இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்துட்டீங்கன்னா சாதிக்கணும், சம்பாதிக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே தவிர, ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறவங்க யாருன்னா சூரியன் மட்டும்தான். மேக்சிமம் பாருங்க, அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க, ஓடி போய் செய்வீங்க. எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் தான் வாங்கணும். அந்த மாதிரி ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, அதாவதுன்றது உழைக்கிறவங்க எல்லாரும் உழைக்கலாம், ஆனா சாதிக்கிறவங்க ஏதோ ஒரு சிலர் தான் சாதிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையிலே பாடுபட்டு படாத சித்திரவதை அனுபவிச்சு இன்னைக்கு வாழ முடியாம வளர முடியாம தன் சொந்த உழைப்புல சொந்த காலம் நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10% பேர் தான். ஏன்னா இன்னி வரைக்கும் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்காக வேண்டி இன்னைக்கு ஓடி ஆடி அலையக்கூடிய ராசி சிம்ம ராசி தான். ஆனா அப்படியாப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா மோசமான ஒரு நிலைமை என்னன்னு பார்த்தா அஷ்டமத்து சனி. 7.5 சனி பார்த்தா 7.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பான். ஆனா அஷ்டமத்து சனி பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 வருஷம் தான். அவன் 7.5 வருஷத்துல கொடுக்குற கஷ்டத்தை இவன் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார். அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 ஜூலை மாதம் 13 தேதிக்குள்ளார இந்த டைம்ல பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை வந்திருக்கும். வேலை பறி போயிருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்கும், வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல குழப்பம் இருக்கும். ஏன் கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காது. நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறதுன்றது மாதிரி வாழ்க்கை ஒரு ஏட்டிக்கு போட்டியா தான் இருக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட காதல் கூட பிரியிற மாதிரி கூட வந்திருக்கலாம். ரெண்டாவது நல்லா இருந்த குடும்பத்துல தேவையில்லை சங்கடங்கள் கொடுத்துருக்கலாம். சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லை மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களே ஏன்டா இந்த வேலை செஞ்சோம், ஏன்டா இந்த தொழில் ஆரம்பிச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. சரி, இது எல்லாம் போகட்டும். இதுக்கு மேலேயே அது நல்லா இருக்குமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் இப்ப வக்கரத்துல போயிருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. அதாவதுன்றது வந்து பார்த்தா ஜூலை மாசம் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரம்னா என்ன? ரிபேஸ்ல வர்றது. அப்ப ரிபேஸ்ல வர்றாரு அப்படின்னா இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்வார். அப்ப அந்த இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்யறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு சாதகமா இருப்பார். அப்ப இந்த வக்கரம் கிட்டத்தட்ட ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த 7 ராசியில உங்க ராசிக்கு இப்ப நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதனால சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். நவம்பர் 28 வரைக்குமே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் எங்க இருக்கிறாருன்னா 2வது இடம் சொல்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அது போக கல்விஸ்தானம். அப்ப கல்வியில இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாசம் சூப்பரா இருக்கும். அது போக சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி வருது. ஸ்கூல் அட்மிஷன் போட்டு சேர்க்கிற சிம்மராசிக்காரங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்களோட கல்வி தரம் சூப்பரா இருக்கும். இவங்களுடைய பிள்ளைகள் சொல்ற இடத்துல இன்னைக்கு இருந்தாலும் இந்த பிள்ளையோட அப்பா அம்மா இவங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது இன்னைக்கு இந்த விஜயதசமியில வந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டு சேர்க்கும் போது நிச்சயமா அவங்க கல்வி தரம் சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா சில மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் பெருமாளை வழிபடுறது கண்டிப்பா நல்லது. அது போக இந்த புரட்டாசி மாசம் அதாவது 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை வர்றதுனால அந்த அமாவாசை அது குறிப்பா மாகாளி அமாவாசை வர்றதுனால இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அப்ப இந்த புரட்டாசி அமாவாசை மாகாளி அமாவாசை கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. செய்யுங்க. நான் சொல்றது விஜயதசமிக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பரான நேரம். அதே சமயத்துல வந்து பார்த்தா மாகாளி அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இது போக பார்த்தா இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த மாசம் புரட்டாசி மாசம். அப்ப பெருமாள் வழிபடுறது கண்டிப்பா நல்லது. இப்படி இருக்கும்போது உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் போய் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க கொடுத்த வார்த்தை கொடுத்த வாக்கு கண்டிப்பா நீங்க காப்பாத்திருவீங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பா இதுக்கு மேல கொஞ்சம் 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 மாறும். நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்ப புதன் வந்து 2ல் இருக்கிறாரு. 2வது இடத்துல 2வது வீட்டுக்கு அதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு பலம் தான். ஏன்னா 2ஆம் இடம் சொல்றது வந்து கல்விஸ்தானம். அந்த கல்விஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 16ஆம் தேதி விஜயதசமி வர்றதுனால உங்களுக்கு வந்து கரெக்டா அட்மிஷன் போடுறதுக்கும் 17ஆம் தேதி புதன் மாறுறதுக்கும் கரெக்டாக அமைஞ்சு போச்சு உங்க நேரம். 16ஆம் தேதி விஜயதசமி அட்மிஷன் போடுறீங்க. 17ஆம் தேதி புதன் தன் சொந்த வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு பெயர்ச்சாகிறார். அப்படி பெயர்ச்சாக்கூடிய காலகட்டம் நிச்சயமா இது கல்வியில மாற்றங்கள் பெருசா ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். நம்ம ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து தான் ஒரு வீட்டுக்கு கால் போடுறோம். அதுக்கு மேல அஷ்டமி வந்தாலும் நவமி வந்தாலும் பாட்டி வந்தாலும் அதெல்லாம் நம்ம கணக்கு வைக்கிறதே இல்லை இல்லைங்களா? அப்படி பார்த்தா கரெக்டா இந்த டைம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்குது. கல்விஸ்தானத்துக்கு அதிபதி கல்விஸ்தானத்திலேயே உட்காந்து அதே மாதிரி வந்து விஜயதசமி வந்து 16ஆம் தேதி வந்து 17ஆம் தேதி தான் புதன் வந்து அடுத்த வீட்டுக்கு மாறுறாரு.
இந்த காலகட்டம் கல்விக்கு நல்லது, படிப்பு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது, இடம் மாறி போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்றாரு. அது போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பான்றது இந்த மாசம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போறார். இது போக சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறார், ஜென்மத்திலே இருக்கிறார். கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பார் சுக்கிரன் சொல்றாங்க இல்லையா, அந்த சுக்கிரனே உங்க வீட்டில தான் இருக்கிறார். அதனால நிச்சயமா இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, புதுப்பிக்கிறதுக்கு, ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த மாசத்துல வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் 31ஆம் தேதி தான் குரு பார்த்தீங்கன்னா அதிசாரம் ஆகிறார், அதாவது கடகராசிக்கு வர்றார். அப்ப இந்த 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இடம் சார்ந்த விஷயம், மண்மனை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், உடல் உபாதிகள், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. சரிங்களா? இந்த மாசம் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா தான் வந்திருக்குதுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு உடல் தொந்தரவு இருக்குதுன்னு சொல்றீங்களா, உடல் தொந்தரவு கண்டிப்பா தீரும். தொழில் மாற்றம் ஏதாவது நடக்குமா, கண்டிப்பா நடக்கும். மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை இந்த மாசம் உங்களுக்கு ஒரு தனித்துவமா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. இதிலும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்றேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது, மூதையாருக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாம எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில பண்ணல, வைகாசில பண்ணல, ஆணியில பண்ணல, ஆடியில பண்ணல, ஆவணியில பண்ணல, இதுலயாவது பண்ணணுமே, இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயத்தை நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையா இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்க குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமா இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்யறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு
இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. வீரத்துக்கும் தீரத்துக்கும் மரத்திற்கும் உண்மைக்கும் உண்மை தொண்டன் என்றும் அடியவன் உண்மை தொண்டன் அப்படிலாம் போடுவாங்க. உண்மை தொண்டாற்றுவதற்கும் பேராற்றல் கொண்டு வரும் பெரு பாதிப்புகளை கடந்து வருமான சிம்மராசி நேயர்கள். பெரும் பாதிப்புன்னு என்னது? அஷ்டமத்து சனி. பெரும் பாதிப்புங்கிறது அஷ்டமத்து சனி அவருக்கு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஆக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது சிம்ம ராசியில் சிம்ம ராசிக்காரங்கள் கண்டிப்பாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு 2ல் இருக்கார். அப்போ சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் 2ல் இருக்கார். எப்படி இருக்கார்? புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். அப்போ சூரிய புதன் ஆதித்யோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தது சிம்மத்திலிருந்து 3ஆம் இடம் செவ்வாய். தைரியசாலி தான். 6 to 7 குழந்தை பிறந்தாலும் சிம்ம லக்கணமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மரியாதைக்குரியது, வீதிக்குரியது, விவேகத்துக்குரியது இப்பெல்லாம் சொல்கிறோம். அப்போ 3வது ஸ்தானம் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ அடுத்தது சூரிய புதன் ஆதித்ய யோகம் இருக்குது. யாருக்கு? சிம்ம ராசிக்கு. 3ல் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் 3ல் இருந்தாலே தைரியசாலி, செவ்வாய் 3ல் இருந்தாலே பலசாலி, செவ்வாய் 3ல் இருந்தாலே வந்துப்பார் அப்படிம்பாங்க, அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பலசாலி. அடுத்தது என்ன? சுக்கிரனுக்கு கேது சேர்ந்திருக்கிறான். எங்கே? சிம்மத்தில். அப்போ 7ல் யார் இருக்கிறா? ராகு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி வேற மார்ச்சில் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும்? இப்போ ரொம்ப கவனமாக இருக்கட்டும். எங்கே? குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். குடும்பத்தை நினைப்படுத்த வைக்க வேண்டும். குடும்பத்தோடு போகணும். எங்கே வேணாலும் குடும்பத்தோடு போகணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சிறப்பானதாக அமையும். எனவே சிம்ம ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் 7ஆம் பாவம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சொன்னாலும் சரிங்க, வீட்டுக்காரங்க தானே சொல்கிறாங்க, சரி கேட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்து வரணும். எதிரும் புதிரும் இருந்தால் ஜெயிக்க முடியாது. யாராலும் விட்டு கொடுத்து போகிறோம். இங்கே நீங்கள் 2 பேருமே விட்டு கொடுக்கலாம். ஏன்னா இங்கே சிம்மத்தில் சுக்கிரனுக்கு அங்கே கும்பத்தில் வேறு ராகு இருக்கார். 8ல் சனி. அப்போ 8ல் சனி இருந்தால் நமக்கு என்ன ஆகுது? கண்டிப்பாக அது ஒரு அதிகமான தசாபத்தியில் கூடியது. அதனால் 8ல் சனி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். கடகத்தை விட பரவாயில்லைங்க சிம்மத்துக்கு. கடகத்தை விட பரவாயில்லை. சிம்மம் தான் பெஸ்ட்டு. கடகம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ மோசம், எதுவுமே சொல்ல முடியல. ஒரு எமர்ஜென்சி கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியலும் அரசு இதழும் 2 கண்கள். எப்படி? அரசியலும் அரசு இதழும் 2 கண்கள். என்ன எங்கே ஒன்று பேசினாலும் கூட்டம் வந்துடும் உங்களுக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு எங்கேருந்து பேசினாலும் கூட்டம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய வாக்கு அப்படி இருக்கு. என்ன? உங்கள் வாக்கு உங்கள் ராசிக்கு 2ல் புதன் உச்சம். சிம்மத்திலேருந்து 2ல் புதன் உச்சம். அப்போ புதன் உச்சமாக இருந்தால் என்ன ஆகும்? எட்டா பார்த்துக்குருவோம். பலிதம் வராது, தவறு வராது. பலிதம் வராது, தவறு வராது, பொய் வராது, பித்தலாட்டம் வராது. ஒழுக்கம்தான் உயிர்னு ஓம்பப்படும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு என்ன கஷ்டம்? சூரியன் கேது இருக்காங்க. உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்க? என்ன லக்னம்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இவருக்கு இப்போ இந்த கோச்சாரத்தில் வரும்போது நமக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்போ கண்டிப்பாக சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். அது நண்பர்கள்னாலும் சரி, மனைவினாலும் சரி, குடும்பம்னாலும் சரி, கோவிலாக வச்சுக்கணும். என்ன வேலை கிடக்குதுமா, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். பிள்ளையார் பேர் தோப்புக்கரம் போட்டு வந்துடுறேன். ஆமாம், வண்டி போனால் போயிட்டு போதுமா, கார் போனால் போயிட்டு போதுமா, அப்பா சைக்கிளில் போய் விடுவோமா, நான் 2 நிமிஷம் தோப்புக்கரம் போட்டு விடுமா. அந்த உணர்வு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சிம்மராசிட்டு ஜெயிக்க முடியும். சிம்மராசிட்டு யாரும் தோக்கவே முடியாது. அவங்களே வெற்றிக்கு உரியவங்க. அவங்க வெற்றி கனியை பறிக்க ரெடியாக இருக்காங்க சிம்மராசிக்காரவங்க.
தானம் தர்மம் தவம் தியாகம். தானம் தர்மம் தவம் தியாகம் இது யாருக்கு சொந்தம்? சிம்மராசி. சிம்மராசிக்கு சொந்தம். அது இப்போதைக்கு கண்டிப்பாக உண்டு. சுக்கரங்க இது இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றுதலை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது அல்ல. யாருக்கு? சிம்மராசிக்கு. அப்போ என்ன நம்ம செய்யணும்? சிம்மராசிக்கு பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? பிரதோஷத்துக்கு அந்த பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய விலங்கு, அதாவது நந்தி, விலங்கு மாடுன்னு சொல்லக்கூடாது, நந்திக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. அருகம்புல் பவுடர், பால் பவுடர், மில்க்கு, அரிசி மாவு, தேன் மாவு, தினை மாவு, அந்த வெல்லம் கலந்து கொடுக்கணும். தயவு செய்து அரிசி மாவில் வெல்லம் கலந்து கொடுத்தா மிகப்பெரிய பலனை கொடுக்கும். வெல்லமும் கொடுக்கலாம். வெல்லம் கரைஞ்சு போகிறது மாதிரி உங்கள் துன்பம் கரைஞ்சு போகும். வெல்லம் கரைஞ்சு போகிறது மாதிரி உங்கள் துன்பம் கரைஞ்சு போயிடும். அதில் மாற்று கருத்து அல்ல. என்ன செய்யணும்? பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. காரிய சித்தி மாலையை நல்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி. போக்குவரத்தில் பகல் வச்சுக்கோங்க. இரவே தங்காது. கிராமத்தில் சொல்லுவாங்கங்க, பொணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நமக்கு கல்வி முக்கியம், தொழில் முக்கியம், திருமணம் முக்கியம், குழந்தை பாக்கியம் முக்கியம். அதை விட வயிறு வலி எப்போ போகும்? சிம்மராசிக்கு எப்போ பாருங்கள் வயிறு வலி. அப்போ அதுக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும். குளிர்ச்சியான மாத்திரைகள் அதை எடுத்துக்கிறணும். உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. சுவரை வச்சு சித்தரம். வாழ்த்துக்கள்.